நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் அதுவும் உங்கள் ஃபோன் சாம்சங் மொபைலாக இருந்தால் மட்டுமே இந்த வீடியோவை பாருங்கள். சாம்சங் மொபைல் இல்லைன்னா கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த சாம்சங் மொபைலில் 2 அருமையான செட்டிங் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை பற்றி தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதுக்கு நீங்கள் வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் செஞ்சு பேரில் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்கா, அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுளுக்கு எப்படி ப்ளே ஸ்டோரோ அதே மாதிரி சாம்சங்க்கு கேலக்ஸி ஸ்டோருங்க. கேலக்ஸி ஸ்டோர்லேயும் நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. ஆனால் அதை பயன்படுத்தக்கூடிய நபர்கள் ஒரு சில பேர் அப்படின்னு சொல்லலாம். அந்த சாம்சங்கில் ஒரு முக்கியமான ஒரு செட்டிங்கு, ரொம்ப தொல்லை பண்ணக்கூடிய ஒரு செட்டிங். அந்த செட்டிங் வந்து உங்களுக்கு வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். பட் இது எப்படி டர்ன் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியப்படுத்த போகிறேன். ஃபட்டாஃபட் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனு அதுவும் சாம்சங் மொபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் ஆப்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படியே என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஹோம் பட்டன் வந்துருங்க. ஹோம் பட்டன் வந்தோடனே இங்கே நீங்கள் பார்க்கும்போது என்னடா சாம்சங் ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு செட்டிங் வந்து ஓப்பன் ஆகுத, பெரிய தொல்லையாக இருக்க அப்படின்னு நினைக்கிறவங்க இதை எப்படி டர்ன் ஆஃப் பண்ணணும் அதைத்தான் நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். இதுலேருந்து வெளியே வந்துருங்க. போங்க, இப்படி போங்க. ஆப் ட்ராயருக்குள்ளே போங்க. டாப் ரைட்டில் 3 டாட், அதுக்கப்புறம் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் ஆட் மீடியா பேஜ் டு ஹோம் ஸ்க்ரீன் இருக்கு பார்த்தீங்களா, இதை நீங்கள் ஜஸ்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் டேப் பண்ணி பாருங்க. இதுலேயே உங்களுக்கு டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. ஹோம் ஸ்க்ரீனில் நீங்கள் லெஃப்ட்லேருந்து ரைட்டில் ஸ்வைப் பண்ணும்போது இந்த சாம்சங் ஃப்ரீ வந்து ஓப்பன் ஆகும். அதில் உலக விஷயங்கள் எல்லாமே இருக்கும். பிடிச்சவங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணலாம், பிடிக்காதவங்க இந்த மாதிரி ஆஃப் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான ஒரு செட்டிங் என்ன பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன்லாம் அடிக்கடி டேட்டா வார்னிங்னு வந்துகிட்டு இருக்கும். என்னடா இது நம்மளோட டேட்டா முடிஞ்சு போச்சா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் எந்த சிம்மை பயன்படுத்துறீங்களோ அவங்க கொடுக்கக்கூடிய அந்த டேட்டா இல்லைங்க, இது வேற டேட்டா. அந்த செட்டிங்கை எப்படி டர்ன் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோ தெரியப்படுத்துகிறேன், தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செட்டிங்க. உங்கள் நோட்டிஃபிகேஷன் பண்ணல அடிக்கடி இந்த மாதிரி டேட்டா வார்னிங் வருது, இவ்வளோ ஜிபி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்துற மாதிரி ஒரு மெசேஜ் வரும். இவ்வளவு டேட்டாவை நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய நெட்வொர்க்கில் போயிட்டு மறுபடியும் டேட்டா வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வந்து எந்த சிம்மை யூஸ் பண்ணுறீங்களோ அதிலே போய்ட்டு நீங்கள் செக் பண்ணலாம் எவ்வளோ டேட்டா மிச்சம் இருக்குன்ட்டு. இந்த டேட்டா வார்னிங் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெரியாதரமாக இந்த செட்டிங்கை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அதை நம்ம இந்த வீடியோவில் ரிவீல் பண்ண போறோம். தெரிஞ்சுக்கோங்க, உடனே நீங்க ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சம்பவம் ஏற்பட்டுச்சுன்னா உங்க மொபைல்ல, அதுக்கு உங்க போனோட செட்டிங்ஸ்குள்ள போங்க. அதுக்கப்புறம் கனெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் டேட்டா யூசேஜ், அதுக்கப்புறம் இதுல வந்து 2 சிம் இருக்கு. நான் சிம் 1 செலக்ட் பண்றேன். மொபைல் டேட்டா யூசேஜ் பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துல நான் எவ்வளவு டேட்டா எதுல நான் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத இதுல நம்ம பார்க்க முடியும். ஸோ டாப் ரைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கியர் ஐகான் இருக்கு, அதை நீங்க டேப் பண்ணுங்க. இதுல டேட்டா வார்னிங் இருக்கு பாத்தீங்களா, செட் டேட்டா வார்னிங், இதை ஜஸ்ட் இதை ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இனி அந்த டேட்டா வார்னிங் டிஸ்பிளே ஆகாது, இது ஷுவர். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் இதை ஆஃப் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா உங்கள் ஃபோனில் என்னென்ன அப்ளிகேஷன் நீங்கள் பயன்படுத்துறீங்க, எவ்வளவு யூஸ் பண்ணிக்கிங்க, ஒரு மாதத்தில் எவ்வளோ டேட்டா யூஸ் பண்ணிக்கிங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டதுக்காக தான். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச இந்த 2 அருமையான செட்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மட்டும் மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன். பயனுள்ள வீடியோவாக இருந்தால் என்ன பண்ணணும், 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கில் சிவப்பு கலர் பட்டன், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணுங்கள்.